அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா முன்னாள் துணை அதிபர் ரிச்சர்ட் ப்ரூஸ் செனி உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். இவருக்கு வயது 84. அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த நவீன துணை அதிபர் என போற்றப்படும் இவர் ஈராக் போன்ற கட்டமைப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இதனிடையே நிமோனியா மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சினைகளுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ப்ரூஸ் செனி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதனை இவரின் குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினர். அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் ஜனவரி 30, 1941 பிறந்த ரிச்சர்ட் ப்ரூஸ் செனி அமெரிக்காவின் 46வது துணை அதிபராக பதவி வகித்தவர். முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் தலைமையிலான ஆட்சியில் 2001 முதல் 2009 வரை இருமுறை துணை அதிபராக இருந்துள்ளார். இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்ட தற்காலிக விசாக்களை ரத்து செய்ய கனடா அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி வேலைவாய்ப்புக்காக இந்தியர்கள் அதிகம் விரும்பும் நாடுகளில் கனடாவும் ஒன்று. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் செல்கின்றனர். இந்நிலையில் அந்த நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி உள்நாட்டினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதால் கனடா அரசும் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகிய நாடுகள் ரகசியமாக அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றன. எனவே அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபடுவதில் தவறில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் மோதல் போக்குடன் செயல்படும் அண்டை நாடான பாகிஸ்தான் இணக்கமான உறவு இல்லாத மற்றொரு அண்டை நாடான பாகிஸ்தான் ஆகியவை ரகசிய அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுவதாக வெளியாகியுள்ள தகவல் இந்திய பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகியவை அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அவர்கள் இது தொடர்பாக வெளியே கூறுவதில்லை. இதில் சீனாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டு வெடிப்பு சோதனையையும் நடத்திவிட்டன என்றும் கூறப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையைச் சேர்ந்த 360 பாலஸ்தீன குழந்தைகளை இஸ்ரேல் தனது சிறைகளில் அடைத்து வைத்துள்ளது. இதில் பலர் குற்றச்சாட்டு விசாரணை இல்லாமல் உரிமை குழுக்கள், கட்டுப்பாட்டு மற்றும் துஷ்பிரயோக அமைப்பு என்று அழைக்கின்றனர். சித்திரவதை மற்றும் புறக்கணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட இந்த தடுப்பு காவல்கள் பாலஸ்தீனியர்களை நசுக்குவதற்காகவே என்று குடும்பங்கள் கூறுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கர்நாடகா மாநிலம் மங்களூருக்கு புறப்பட தயாராக இருந்த விமானம் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் விமான நிலையத்துக்கு திரும்பியதால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். IX 114 என்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 170 பயணிகளுடன் மங்களூருக்கு புறப்பட தயாராக இருந்தது. விமானம் ஓடு பாதையில் செல்லும் போது திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து விமானி மீண்டும் விமான நிலையத்துக்கு திரும்புவதாக அறிவித்தார். இதனால் பல பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். மேலும் உடனடியாக மாற்று விமானம் ஏற்பாடு செய்ய முடியாது என அதிகாரிகள் கூறியதனால் விமான நிலையத்தில் பயணிகள் தங்க வைக்கப்பட்டனர். ரோமின் கொலோசியம் அருகே திங்கட்கிழமை ஒரு கோபுரம் ஒன்று திடீரென இடிந்து வீழ்ந்துள்ளது. 29 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் சில பகுதிகள் 2 சந்தர்ப்பங்களில் தரையில் மோதிய காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஒரு ருமேனிய தொழிலாளி உயிரிழந்துள்ளதாக ரோம் ஊடகங்கள் தெரிவித்தன. திங்கட்கிழமை இரவு அவசர சேவைகளால் அந்த நபர் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ரோம் தலைநகர் காவல்துறை தலைவர் லம்பேர்டோ கியானினி முன்பு தெரிவித்திருந்தார். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 3 பேரில் மற்றொரு தொழிலாளி ஸ்ட்ரோசி ஒரு ருமேனிய நாட்டவர் என்றும் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் ரோமானிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் இணை அமைச்சர் சஜித் பின் முபாரக் அல் கஜேரி நேற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான கூட்டு ஆணையத்தின் 2வது அமர்வில் அவர் வெளியுறவு துணை அமைச்சர் அருண் கேமச்சந்திரவுடன் இணைந்து
தலைமை தாங்கியுள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கில் இலங்கையின் மிக முக்கியமான வர்த்தக பங்காளிகளில் ஒன்றான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2024ஆம் ஆண்டில் இலங்கையின் 7வது பெரிய ஏற்றுமதி இடமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் ஒரே நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்களை வரவேற்கும் நாடாகவும் அமைந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் கேல்மெகி புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் 26 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். குறிப்பாக மத்திய பிலிப்பைன்ஸில் செபு மாகாணம் உட்பட பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெள்ளம் மற்றும் சூறை காற்றால் முடங்கியுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் கூரைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். பிலிப்பைன்ஸில் புயல் கடந்து செல்லும் போது மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசியதால் மரங்கள் பல முறிந்து விழுந்ததுடன் பெரு வெள்ளத்தால் வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதும் அளவுக்கு பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளதை அங்கிருந்து வரும் படங்களும் விவரிக்கின்றன. ஈரானிய இராணுவத்தின் உயர்மட்ட தயார் நிலை காரணமாக சியோனிச ஆட்சியும் அதன் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவும் ஈரானிய பிரதேசங்களுக்கு எதிரான தங்கள் ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்க துணியாது என்று ஆயுதப்படைகளின் பொது பணிப்பாளர் கூறுகின்றார். ஈரானிய மக்களின் ஒற்றுமை, ஆயுதப்படைகளின் தயார் நிலை மற்றும் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் தெய்வீக விருப்பம் ஆகியவற்றுடன் எதிரிகள் மீது ஏற்படுத்தப்பட்ட வேதனைகரமான அடிகள் மற்றும் தொடர்ச்சியான தோல்விகள் ஈரானின் பாதுகாப்பை மீண்டும் அச்சுறுத்தும் எந்த ஒரு திறனையும் அவர்களிடமிருந்து பறித்துவிட்டன என்று பொது பணியாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான எந்த ஒரு விரோத செயலுக்கும் அல்லது அச்சுறுத்தலுக்கும் தீர்க்கமான மற்றும் நசுக்கும் பதிலை வழங்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளது என்பதை அது வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சி மீண்டும் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கினால் அது அந்த நாட்டின் ஆயுதப்படைகளால் கடுமையாக தோற்கடிக்கப்படும் என்றும் அடிக்கோடிட்டு கூறப்பட்டுள்ளது. ஜன்னத் அபாத் தொலைத்துறை நகரத்தில் உள்ள எய்வாங்கி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் செவ்வாய்க்கிழமை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. செம்னான் மற்றும் தெஹ்ரான் மாகாணங்களைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் அவசரகால குழுக்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. உள்ளூர் அறிக்கைகளின்படி செமானன் மாகாணத்தின் ஜவான்கி மாவட்டத்தில் உள்ள ஜன்னத் அபாத் தொலைத்துறை நகரத்தில் உள்ள ஜவான்கி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இது அவசரகால மீட்பு குழுக்களை உடனடியாக அனுப்ப தூண்டியது. ரெட் கிரசன்ட் தீயணைப்புத்துறை, அவசர மருத்துவ சேவைகள், காவல்துறை, தெஹ்ரான் மாகாணத்தைச் சேர்ந்த கூடுதல் ஆதரவு குழுக்கள் தீயணைப்பு நடவடிக்கைகளில் இணைந்துள்ளன. சாத்தியமான உயிரிழப்புகள், காயங்கள் குறித்த தகவல்களை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் மேலும் தொடர்புடைய நிபுணர்களின் விசாரணைகளுக்கு பிறகு அது தீர்மானிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். வடகிழக்கு நேபாளத்தின் ஜாலுங் டி சிகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் வெளிநாட்டைச் சேர்ந்த மலையேறுபவர்கள் உட்பட குறைந்தது 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா நகரில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளார். காசா நகரின் கிழக்கே உள்ள துஃபா பகுதியில் இஸ்ரேலிய குவாட்காப்டர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த நபர் அல் அக்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்பகுதியை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் மருத்துவ குழுவினரால் உடலை மீட்டெடுக்க முடியவில்லை. தென்கொரியாவில் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதற்கான நிதியை 3 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என அந்நாட்டு ஜனாதிபதி லீ ஜே மியூங் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு பாதுகாப்பு செலவினங்களில் திட்டமிடப்பட்ட 8.2% அதிகரிப்புக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை ஆற்றிய அவர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். பாதுகாப்பு செலவீனங்களை அதிகரிப்பது, இராணுவத்தின் ஆயுத அமைப்புகளை நவீனமயமாக்கவும் அமெரிக்காவை நம்பியிருப்பதை குறைக்கவும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த உலகத்தையே 150 முறை அளிக்கும் அளவுக்கு எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அமெரிக்காவும் மீண்டும் சோதனைகளை தொடங்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
உலக அரங்கில் பெரும் பதற்றத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா சமீபத்தில் கடலுக்கடியில் இயங்கும் அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி உள்ளிட்ட அணு ஆயுத அமைப்புகளை சோதனை செய்தது. இதற்கு பதிலடியாக சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுத சோதனை நடத்தாமல் இருந்த அமெரிக்கா மீண்டும் சோதனைகளை உடனடியாக தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக அறிவித்திருந்தது உலக நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.